இந்த பள்ளிப்பாளையம் வாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த உயர்மட்ட பாலம், அதாவது சுமார் 3.403 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இதற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட சில பத்திரிகை செய்திகள், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அந்த கன்சல்டன்ட் தான் அவர் MSV இன்டர்நேஷனல் JSV அசோசியேட் இன்ஜினியர் டெல்லி. ஸோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஓப்பன் டெண்டர் மூலமாக இந்த திட்டத்துக்காக மட்டுமே பிரத்யேகமாக அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட்டை இருக்கிறது, இந்த உடஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கங்கள் எல்லாமே அவர் சொல்லுவார். பொதுமக்களுக்கு இது ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் சுமார் 114 டன் கொண்ட விலையெல்லாம் வச்சு இதனுடைய லோடு பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு தான் இன்னைக்கு இது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. ஆக இது முற்றிலும் பாதுகாப்பாக மேலே போகிற வாகனங்களுக்கும் சரி, கீழே டிராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களோ வாகனங்களோ யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. பயப்படவே தேவையில்லை. முழுமையாக இது மக்கள் 1 ஜூனில் நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலமாக பொதுமக்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய நேரம் சிக்கனமாகும். அவங்க குழந்தைங்க ஈரோடில் போய் படிக்க போனாங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது தவிர தொழில் ரீதியாக அவங்க வணிக நோக்கத்தோடு அங்கே போனாலும் இந்த பாலம் மூலமாக அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதனால் தேவையில்லாமல் வதந்திகளையோ இல்லை பயப்படுத்துகிற மாதிரி செய்திகளையோ போடுறத மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது. இது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. ஒவ்வொரு லெவல்லையும் தரக்கட்டுப்பாடு நிர்ணயம் செய்யப்பட்டதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்திற்கும் மேலே இந்த ஒர்க் எடுத்த கான்ட்ராக்டர் 7 வருஷம் இந்த ஒர்க்கை அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் இன்னைக்கு ஏதோ பில்லு வாங்கிட்டு ஓடி போக முடியாது. என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் முழுமையாக 7 வருஷம் இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழே அவர் இந்த திட்டத்தையும் முழுமையாக ஆய்வு செய்வார். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் எந்த விதமான தவறான செய்திகளுக்கும் காதில் இடம் வாங்க தேவையில்லை. முழுமையாக இந்த பாலத்தை பயன்படுத்தலாம்.